சூழ்ந்திருக்கும் ஆதிக்கவாதிகளின் சதி என்று விழிப்புரைத்து ஏற்றத்தாழ்வை அடித்து விரட்ட கிளம்பியது ஒரு தேர்தல். அந்த தடிக்கு சொந்தக்காரர் ஒரு பாடிக்காரர். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொன்னவர். ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல, புரட்சி செய்ய என தனது தள்ளாத வயதிலும் போர் முரசு கூட்டியவர். நெருப்பாய் பேரறிஞர் பாதையில் தமிழ்நாட்டிற்கு புதிய வெளிச்சம் கிடைத்தது. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடானது. தமிழர்களின் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாய் நிறைவேறத் தொடங்கியது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் தமிழர்கள் கழித்திருந்த நேரத்தில் பேரிடியாய் வந்திறங்கியது ஒரு செய்தி. அண்ணா மறைந்தார். ஆதரவின்றி தவித்த அவரின் தம்பிமார்களுக்கு தலைமை ஏற்க அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று எழுந்து வந்தார் கலைஞர். அண்ணாவின் கனவை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றினார். சமத்துவத்தை நிலைநாட்ட சமத்துவபுரங்கள், பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை, சமூக நீதியை நிலைநாட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி அமைச்சகம், மத சிறுபான்மையினர், அருந்ததியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு உள்ஒதுக்கீடு என சொல்லிக்கொண்டே போகலாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும்.